இன்னைக்கு அசோக தம்ம தூதா புத்திஸ்ட் சொசைட்டி ஒரு பாரம்பரியமான தங்க வயலில் புத்த மார்க்கத்தை, இது மதம் அல்ல மார்க்கம், அந்த மார்க்கத்தை இன்றைக்கு நீண்ட நெடுநாட்களாக கோலார் தங்க வயலில் பிரசித்தி பெற்ற இந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிற பிஎம்எல் நிறுவனத்தினுடைய டிஜிஎம்மாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெனரல் மேனேஜர் மரியாதைக்குரிய பரணிதர் அவர்கள் குடும்பத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கோரிக்கைகளை ஆதரித்து இங்கே கையெழுத்து இயக்கத்தை அவருடைய முதல் கையெழுத்தை இட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சொசைட்டியை புத்த சொசைட்டியை சார்ந்த அனைத்து அங்கத்தினர்களும் உறுப்பினர்களும் இதற்கு கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இந்த ஏற்பாட்டை எங்கள் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆலோசகரும் இந்த அசோக தம்ம தூதா புத்திஸ்ட் சொசைட்டியினுடைய கோஆர்டினேட்டருமான மரியாதைக்குரிய பிரதாப் குமார் அவர்கள் இதை ஏற்பாடு செய்தமைக்கு மிக்க நன்றி. ராஜவிக்ரம் லோத்துங்கன் நம்முடைய புருஷோத்தமா யாராவது பேரை நான் மன்னிக்கணும். எல்லாரும் இங்கே வந்து பொறுமையாக இந்த பஞ்சசீலத்தை படிக்கும்போது அதை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் புதர் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறோம். இங்கு அனைவரும் வந்தது ரொம்ப பெருமைக்குரியான விஷயம். இங்கே வந்துவிட்டால் நான் எல்லோருக்குமே பொறுமை, மற்றது பஞ்சசீலம் சொல்வது போல நிறைய விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம். புத்த மார்க்கம் என்றால் புத்த நெறிகளை நாம் அவரை பின்பற்ற வேண்டும். எஸ்சி வந்து புத்திசம் கொடுக்கலாம், அதுக்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். முதல்லலாம் புத்திசம் அப்படின்னாவே அது ஐநேஷன் அப்படின்ற சொல்கிற ஒரு சூழ்நிலாம் இருந்தது. இன்னைக்கு பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்குது. அது மாதிரியெல்லாம் இல்லை. நம்ம எஸ்சியாக இருக்கிறவங்க ஷெட்யூல் காஸ்டாக இருக்கிறவங்க தகுதி புத்திசம்ல தகுதின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிப்புக்கு எந்த தொந்தரவும் வராது. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இங்கே நடந்திருக்குது. நம்மளுக்கு சேவ்கே கமிட்டியிலிருந்து நம்மளுடைய செக்ரட்டரியும் வந்திருக்காரு தயானந்த் அவர்களையும் வரவர்கள் என்று வரவேற்று, நம்ம கோஆர்டினேட்டர் செங்குட்டூன் அவர்களையும் வரவேற்று. Good evening everyone here who are present here for the Full Moon Day program. On my behalf and as well as the behalf of our Sangha, I welcome every one of you. In spite of the busy schedule, everyone is present for the Sangha and the Full Moon Day program. I thank everyone for your presence. முதலாவதாக இன்று கூட்டம் இருக்கிறது குறைவாக இருக்கிறது காரணம் அந்த முதல் தெரியும். As a coordinator, it is my duty to explain why the strength is not less today. Today, our chief partner, Dr. Punesh, family function is there at Bangalore. So his team has not arrived here and they told me in the evening that we are not coming. One more chief coordinator, Dr. Chandrasekhar, our தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கர்ம ஆபரேஷன் நடந்தது. ஸோ அந்த கர்ம ஆபரேஷனால் அந்த டீமை நிற்கிறாங்க. இஸ் ஆல்ரெடி அப்டேட்டட் தேவதர்ஷன் அந்த டீமை நிற்கிறாங்க. மூன்றாவதாக நம்முடைய கோஆர்டினேட்டர் கௌதம் இன்னைக்கு அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷனால வெளியூருக்கு போயிருக்கார். இதான் சொல்றது அழகாக போல இருந்தாலும் இட்ஸ் மை டியூட்டி. திரு ரமேஷ் அவர்கள் அவருடைய வரவேற்பில் சொன்னார். And it is appeared in the newspaper also today. Every scheduled caste who are converted to Buddhism, they got all the reservation in the government sectors. ಅವರಿಗೂ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಮತ್ತು ಇದು ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿ ಅನೇಕ ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಉಪಾಸಕ ಉಪಾಸಕಿಯರು ಮತ್ತು ವಿಶೇಷ ಆಹ್ವಾನಿತರಾಗಿ ಬಂದಿರುವಂತಹ
ಶಶಿಕುಮಾರ್ ಅವರು ಮತ್ತು ಅವ್ರ ಜೊತೆ ಬಂದಿರುವಂಥ ಮುಕುಂದವರು ಮತ್ತು ಜ್ಯೋತಿ ಬಸು ಅವರು ಹಾಗೂ ಈ KGF ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಬಿ ದಯಾನಂದ್ ಕೂಡ ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಉಪಾಸಕ ಹಿರಿಯ ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಚ್ಚುತ್ತಾ ಒಂದೆರಡು ಮಾತುಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಡನೆ ಹಂಚ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಬುದ್ಧ ಧರ್ಮದ ಬಗ್ಗೆ ಅಥವಾ ಬೌದ್ಧ ತತ್ವಗಳ ಬಗ್ಗೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೇಳೋದೇನು ಅಂತಂದರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಆಸಕ್ತಿ ಇರೋದು ಯಾವ ಪುಸ್ತಕ ಓದಬೇಕು, ಏನು ಓದಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಇದಕ್ಕೊಂದು ಬಹಳ ಸುಂದರವಾದಂತಹ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಇದೆ, ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. ಏನು ಅಂತಂದರೆ ಕನ್ಫ್ಯೂಷಿಯಸ್ ಅಂತ ಒಬ್ಬ ಮಹಾ ತತ್ವಜ್ಞಾನಿ ಚೈನಾ ದೇಶದಲ್ಲಿ, ಅವನು ಲಾವೋತ್ಸೆ ಅಂತ ಅವರು ಸಮಕಾಲೀನರು. ಇವರಿಬ್ಬರು ಕೂಡ ಮಹಾ ತತ್ವಜ್ಞಾನಿಗಳು. ಕನ್ಫ್ಯೂಷಿಯಸ್ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಿರ್ತೀರ, ಹೆಚ್ಚಿಗೆ ಏನು ಹೇಳಬೇಕಾದೇನಿಲ್ಲ, ಬಹಳ ಜ್ಞಾನಿ. ಎಲ್ಲ ಕೂಡ ಕೂಡ authorities there are lot of other lagunas. நிறைய விஷயங்கள் சரியில்லை. there are lot of other developments yet to happen. அது ஹைலைட் பண்ணுறதுக்காக 1 lakh signature campaign ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 lakh signature கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 30% சிக்னேச்சர் கம்ப்ளீட் ஆயிருக்குது. அந்த 1 lakh சிக்னேச்சர் ரீச் ஆகிறவங்க நாங்களும் கூட கோஆபரேட் பண்ணுவோம். தெரிவிச்சு ஜஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ ஜெயராஜ் சார் டு கண்டினியூ மெசேஜ் டு தி சங்கா. Good evening to Swamiji's and others, those who are interested in faith, in Buddhism, and our Save KGF committee officers. As you know that there are a number of religions in the world. The old religion 4,000 years back, religion called Judaism. Then Christianity, Islam, Buddhism, Jainism, Marxism, Animism, Totemism, Confucianism, the latest religion called Bahaism. Among all these religions, we can segregate two types. The religion which is having faith in அதை தொடர்ந்து ஒரு சும்மா இல்லை. Why we want to invite such people to teach here at our Sangha is only to highlight to the youngster, younger generation. அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்கள் எந்த பதவியில் இருக்கிறவங்க எந்த உயர்ந்த பதவிக்கெல்லாம் செல்ல முடியும், அது வழியில் வந்து தந்தவர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து Thank you, Bhattaji. Thank you, Bhattaji sir. Now I request our senior most Upasaka Madimeni Amma and the senior most Upasaka. அப்போ இன்னும் நினைவுகளுக்காக தான் அந்த ஜெயபிரகாஷ் அவர்களையும் மணிமேகலை அவர்கள் வேலை கழித்து தம்பதியரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Namaste everyone. நான் ஆக்சுவலாக புத்திசம் பற்றி அவ்வளோ தெரியாது சார். இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்குது புத்திசமில். பேசிக்கலாக என்னன்னா நம்ம SC/ST கம்யூனிட்டியோட ஐஓப்பனர் வெப்காஸ்டரோட அவரோட ஃபாலோவர்ஸ்னால நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜீன்ஸே நம்மளுக்கு இந்த ஈர்ப்பு இருக்குது. நிறைய நம்ம புத்திசம் கோயிலுக்கெல்லாம் வரதே கிடையாது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி ஃபாலோ புத்திசம். இருந்தாலும்
enter into the temple, we are automatically drawn to the power of Buddha. இன்னொன்று சார் அந்த ஆஃபரிங்ஸ் நான் இதுலேயே வாங்கிட்டு வரல. ஸோ இன்னும் சார் we are offering the fruits to the monks and we are happy. It's okay sir. And இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது என்னன்னே தெரியாது. ஏன்னா நான் கிளாஸில் பார்க்குறேன், பசங்களுக்கு வந்து 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அட்டென்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. 20 மினிட்ஸ்னால 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ as elders we have to guide our children to Buddhism and particularly meditation. And thank you so much for giving me an opportunity to share my thoughts. Thank you so much. Before the Pandita speaks, I request Durga Madam to offer the fruits on behalf of the Sangha. The offering dana to the monks, I request both the couple to offer the dana on behalf of the Sangha. Thank you, sir. Now it's time for our guest of honor, Mr. Banu, to share his moments on Buddhism. Namo Buddha, good evening to everyone. First, I want to thank Mr. Pratap sir, who invited me as a chief guest here. So I once again thank everyone who are present here. Good evening to everyone. So just I don't know much about Buddhism, but still I learned something about Buddhism. So first thing what I learned in Buddhism is peace. So once we have peace, we get everything. So how to get the peace? Just to meditate. So that is the thing what I have learned. Even doing my office periods, sometimes I used to get a lot of tension. That is due to work pressure. So I used to go and sit in a place and I used to meditate for 2 minutes. The 2 minutes meditation that I learned from here only. I think maybe 10 years back, just I came here as just to visit. Sarah invited me. So that time I could not remember. They have told just do 2 minute meditation. That will remove all your thoughts in your mind. So through Buddhism, I have learned peace and kindness. And Buddhism teaches humanity. There are no other religion teaches this type of thing. So, number Baba Sahib inna sonnaru, at least we are not following 100% in reality. But at least to some extent we have to follow his footprint. So, I used to tell all my youngsters, junior engineers to join BML, just to follow the footprints of our Baba Sahib. Many people used to call Ambedkar. I used to object calling as a Baba Sahib Ambedkar, not as a name. So this is the one what I learned from my elders. They used to tell, don't tell us Dr. Baba Sahib Ambedkar, tell us Baba Sahib Ambedkar, Dr. Ambedkar. That is the one what I learned from elders. So youngsters also, we have to educate the people just by telling them the footprint of our Baba Sahib. And most of the new generation, they don't come forward for our communal gatherings, like get together and sharing our thoughts. So that is what I have seen in BML. So I used to educate most of the people who belongs to our community, particularly our community. I used to voluntarily go to them and give advice. That is how to behave ourselves and how to challenge the situations. So that is one what I learned from our Baba Sahib also, because he has faced a lot of challenges, so that he has succeeded. Similar way, we also have to face a lot of challenges and we have to come out with success. So thank you for giving me this opportunity. ನಮ್ಮ ಮಾಂಕ ಪುಷ್ಪಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಗೌರವಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. Our municipal president,
Mr. Dayanand on the stage. Our Pushap wanted to give us some books on Buddhism. அது வேற ஒரு நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ணணும்னு நிகழ்ச்சி இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு மொத்தமாக இங்கே வந்துட்டு உங்களை இந்த மாதிரி கட்டத்தில் தயாரித்து அவர்கள். Finally, I request our Mayangal to offer product. நமோ புத்தாய. அசோகதம்மா தோதா சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக கோலார் தங்கோவையில் சேவை கமிட்டி அங்கத்தினர் அனைவருக்கும் அசோகதம்மா சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே இந்த பௌர்ணமி விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கும் அசோகதம்மா சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சங்கத்தின் சார்பாக அன்னதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் பொறுமை காத்து அந்த அன்னதானத்தை உண்டுவிட்டு செல்லுமாறு சங்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் பகவான் புத்தருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும். அவருடைய கருணை உங்கள் உள்ளத்தில் தூண்டுதலை செய்யட்டும். அவருடைய வழி, அவருடைய போதனை உங்களை வழிநடத்தட்டும் என்று வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொண்டு, உங்கள் யாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. ஜெய் பீம். நமோ புத்தாய. கொஞ்சம் அப்படியே ஸ்கில் எடுத்து அப்படி போங்க, அப்படியே வாங்கம்மா, இப்படி வாங்க. நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் அப்படி வாங்க, லேடிஸ் ஸ்கில் எடுத்துக்கலாம். அப்புறமா எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி ஐயா அப்போ எடுக்கிறேன். ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯಾರಪ್ಪ